ஒரு ஊருக்கு போகும்போது என்னென்னா உக்காரத்துக்கு இடம் நல்லா இருக்குமோன்னு பார்க்கும்போது ஒரு பிள்ளையார் சிலை இருக்குது பெருசாக. ஸோ பிள்ளையார் சிலை மேலே சாஞ்சிக்கிட்டு பின்னாடி உட்காந்து தவம் பண்ண ஆரம்பிச்சார் பிள்ளையார் சிலைக்கு பின்னாடி. இவர் தவம் பண்ணும்போது என்னென்னா அங்கே வந்து சில திருடர்கள் வந்திருக்காங்க. அந்த அரண்மனை பக்கத்தில் திருடர்கள் போகிறாங்க. அவங்க வந்து பிள்ளையார் அவர் இருக்கிறது தெரியல. பிள்ளையார்கிட்ட வேண்டுறாங்க, இன்றைக்கி கொள்ளடிக்க போகிறோம், அமாவாசை கொள்ளடிக்க போகிறோம், நல்ல அரண்மனை உள்ளே போக போகிறோம், நல்லா தேர்ச்சுன்னா உனக்கு ஒரு நல்ல பரிசு கொடுக்குறோம் பிள்ளையாரை இப்போ வேண்டிட்டு போகிறாங்க. போன மாதிரியே ஃபுல் கொள்ளை அடித்த பிறகு நல்லா இன்றைக்கி நல்ல வசூல், உன் பங்கு இருந்தானே ஒரு முத்து மாலையை தூரத்துலேருந்து போட்டுடுறாங்க. ஏன்னா கிட்ட போய் கொடுக்குறதுக்கு டைம் இல்லை, அவங்க திருடாங்க. தூரமாக பிள்ளையார் மேலே போட்டுட்டு ஓடிடுறாங்க. அது போட்டது எங்கன்னா பிள்ளையார் மேலே விழாமல் தாண்டி பட்டினத்தர் ஐயா மேலே விழுந்துடும். அவர் தவத்தில் இருக்கார். தவத்தில் இருக்கவனுக்கு பாம்பு விழுந்தாலும் மாலை விழுந்தாலும் எதுவும் தெரியாது, அவர் பாட்டுன்னு இருக்கார். ஸோ திருட்டிட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்து காவலாளிங்கெல்லாம் தேடி வரும்போது பார்த்தீங்கன்னா பார்த்தா இவர் உக்காண்டிருக்காரு, இவர் கழுத்தில் முத்து மாலை இருக்குது. ஸோ காவலாளிங்களுக்கு புரிஞ்சு போச்சு இவர் தான் திருடி இருக்காரு.